Hello all, welcome back to my channel Chemistry by Susmiraja. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா bond formation of methylamine, அதாவது formation of methylamine பார்க்க போகிறோம். ஸோ இதில் இருக்கிற நைட்ரஜன் ஆட்டம் என்ன ஹைப்ரிடைசேஷனில் இருக்கும் அப்படின்னா sp3 ஹைப்ரிடைசேஷனில் இருக்குங்கிறது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ sp3 ஹைப்ரிடைசேஷனுக்கு நம்ம ரெண்டு எக்ஸாம்பிள் அமோனியா அண்ட் மெத்திலமின். அமோனியாவை sp3 ஹைப்ரிடைசேஷன் வீடியோலே பார்த்துட்டோம். இந்த வீடியோவில் நம்ம மெத்திலமின் வந்து எப்படி ஃபார்மேஷன் ஆகுது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். சரியா? ஓகே. ஸோ மெத்தில் அமீன் அப்படின்னா அதோட ஃபார்முலா வந்து CH3NH2. இது அமினோ மீத்தேன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இது எப்படி இருக்கும்? ஒரு கார்பன் 3 ஹைட்ரஜன் கூட லிங்க் ஆகிருக்கும், இன்னொரு பக்கம் நைட்ரஜன் ஆட்டம் கூட லிங்க் ஆகிருக்கும். நைட்ரஜன் வந்து இந்த பக்கம் 2 ஹைட்ரஜன் கூடயும் இந்த பக்கம் கார்பன் கூடயும் ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் இல்லையா? 2 லோன் பேர் எலக்ட்ரான்ஸ் இருக்கும், அதாவது 1 லோன் பேர் எலக்ட்ரான்ஸ் இருக்கும், 2 லோன் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். சரியா? சரி. ஸோ அப்போ இங்கே நம்மளுக்கு என்னென்ன டைப் ஆஃப் பாண்டிங் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா கார்பன் நைட்ரஜன், நைட்ரஜன் ஹைட்ரஜன், கார்பன் ஹைட்ரஜன், இந்த மாதிரி 3 டைப்ஸ் ஆஃப். அதில் நைட்ரஜனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் இடையில் இருக்கிறது என்ன டைப் ஆஃப் பாண்டிங்னா sp3s ஓவர்லாப்பிங் மூலயமா ஃபார்மேஷன் ஆன பாண்ட். கார்பன் ஹைட்ரஜனுக்கு இடையில் இருக்கிறது sp3s ஓவர்லாப்பிங்னால ஃபார்மேஷன் ஆனது. கார்பன் நைட்ரஜனுக்கு இடையில் இருக்கிறது sp3 ஓவர்லாப்பிங்னால ஃபார்மேஷனான பாண்ட். சரியா? ஸோ இந்த மாதிரி 3 டைப்ஸ் ஆஃப் ஓவர்லாப்பிங் இந்த மாலிகுலில் டேக்ஸ் பிளேஸ் ஆகி நமக்கு இந்த பாண்டிங்கிறது நடந்திருக்கு. சரியா? அப்போ இதில் கார்பன் ஆட்டம் sp3 ஹைப்ரிடைசேஷனில் இருக்குது. ஏன்னா கார்பனை சுற்றி எல்லாமே சிங்கிள் பாண்ட். நைட்ரஜனும் sp3 தான். நைட்ரஜனை சுற்றி சிங்கிள் பாண்ட், ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஹைட்ரஜனு 1s அட்டாமிக் ஆர்பிட்டால் யூஸ் பண்ணுது. ஏன்னா ஹைட்ரஜனுக்கு ஹைப்ரிடைசேஷன்லாம் இருக்காது, ஜஸ்ட் அட்டாமிக் ஆர்பிட்டால் மட்டும்தான் மாலிகுல் ஃபார்மேஷனுக்கு ஓவர்லாப்பிங்க்கு யூஸ் பண்ணும். சரியா? ஓகே. ஸோ இப்போ எப்படி ஃபார்மேஷன் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே இன்வால்வ் ஆகக்கூடிய ஆர்பிட்டால்ஸ் எல்லாத்தையும் நான் இங்கே ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ 1 by 1 பார்க்கலாம். ஸோ கார்பன் sp3 ஹைப்ரிட் ஆர்பிட்டாலில் யூஸ் பண்ணுது. ஸோ கார்பன் வந்து 4 sp3 ஹைப்ரிட் ஆர்பிட்டால்ஸ் அதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, sp3 ஹைப்ரிடைசேஷனில் இருக்குது. அடுத்து 1s ஆர்பிட்டால் ஹைட்ரஜன் ஆட்டம் எத்தனை இருக்குது? 5 ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குது. ஸோ 5 ஹைட்ரஜன் ஆட்டமும் 1s ஆர்பிட்டாலில் பாண்டிங் ஓவர்லாப்பிங்க்கு யூஸ் பண்ணும். அடுத்து ஒரு நைட்ரஜன் sp3 ஹைப்ரிடைசேஷன், அதாவது 4 sp3 ஹைப்ரிட் ஆர்பிட்டால்ஸை யூஸ் பண்ணும். சரியா? ஸோ இதெல்லாம் சேர்ந்து எப்படி ஓவர்லாப்பிங் ஆகி இந்த மாலிகுல் பாண்டிங் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான். ஸோ பாருங்கள், இது நைட்ரஜன் ஆட்டம், இது கார்பன் ஆட்டம். ஸோ கார்பன் ஆட்டமோட sp3 ஹைப்ரிட் ஆர்பிட்டால் sp3 4 sp3 ஹைப்ரிட் ஆர்பிட்டால்ஸ். அதில் ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு எலக்ட்ரான்ஸ் இருக்கும், ஒரு எலக்ட்ரான். அடுத்து இந்த பக்கம் ஹைட்ரஜனோட 1s ஆர்பிட்டால் 1s. அப்போது இந்த 1s ஆர்பிட்டாலும் கார்பனோட ஒரு sp3யும் ஓவர்லாப் ஆகும். 1sல இருக்க ஒரு எலக்ட்ரான் ஷேர் ஆகும். ஸோ sp3 ஓவர்லாப்பிங்னால இந்த கார்பன் ஹைட்ரஜனுக்கு இடையில் பாண்டு ஃபார்மேஷன் ஆகிருக்கும். அடுத்து அதே மாதிரி sp3 ஹைப்ரிட் ஆர்பிட்டால் ஓவர்லாப்பிங்னால இந்த பாண்ட் கார்பன் ஹைட்ரஜனுக்கு இடையில் இன்னொரு பாண்ட். அதே மாதிரி sp3 ஓவர்லாப்பிங்னால கார்பன் ஹைட்ரஜன் கிடையாது இன்னொரு பாண்ட். அப்போ இந்த கார்பன் ஹைட்ரஜன் கிடையில இந்த 3 பாண்டும் s அண்ட் sp3 ஓவர்லாப்பிங்னால ஃபார்மேஷன் ஆகுது. சரியா? அப்போ CH3 கிடச்சிச்சு. அடுத்து NH2 கார்பன் கூட நைட்ரஜன் பாண்டிங் ஆகிக்கிறது எப்படின்னா கார்பனோட இன்னொரு sp3 ஹைப்ரிட் ஆர்பிட்டால் இருக்க ஒரு எலக்ட்ரானும் நைட்ரஜனோட sp3 ஹைப்ரிட் ஆர்பிட்டால் இருக்க ஒரு எலக்ட்ரான், இது ரெண்டும் ஓவர்லாப் ஆகுது. இந்த 2 ஆர்பிட்டால்ஸ் ரெண்டுமே ஹைப்ரிட் ஆர்பிட்டால்ஸ், sp3 ஹைப்ரிட் ஆர்பிட்டால்ஸ் ஓவர்லாப்பிங்னால கார்பன் நைட்ரஜனுக்கு இடையில பாண்டு ஃபார்மேஷன் ஆகும். இந்த பாண்டு வந்து sp3 ஓவர்லாப்பிங்னால ஃபார்மேஷன் ஆகுது. அடுத்து இந்த நைட்ரஜன் ஹைட்ரஜன் பாண்டு பார்த்தோம் அப்படின்னா நைட்ரஜனோட இன்னொரு sp3 ஹைப்ரிட் ஆர்பிட்டால் இருக்க ஒரு எலக்ட்ரானும்
ஹைட்ரஜனோட 1s ஆர்பிட்டாலில் இருக்க ஒரு எலக்ட்ரானும் ஓவர்லேப் ஆகுது. ssp3 ஓவர்லேப்பிங்னால நைட்ரஜன் ஹைட்ரஜன் கிடையாது. அதே மாதிரி தான் இங்கேயும் ssp3 ஓவர்லேப்பிங்னால ஹைட்ரஜனோட 1s ஆர்பிட்டாலில் இருக்க ஒரு எலக்ட்ரான், sp3 ஆர்பிட்டாலில் இருக்க ஒரு எலக்ட்ரான். ஸோ நைட்ரஜனோட sp3யில் பார்த்தோம் அப்படின்னா 4 sp3 ஆர்பிட்டால்ஸில் ஒன்றில் வந்து எலக்ட்ரான்ஸ் பேர்டாக இருக்கும், மிச்சம் 3லேயே ஒரு எலக்ட்ரான்ஸ் அன்பேர்டாக இருக்கும் இல்லையா. அந்த பேர்டாக இருக்கிறது நம்மளுக்கு இன்வால்வ் ஆகாது. ஸோ அந்த பேர்டாக இருக்கிற எலக்ட்ரான்ஸ் sp3 ஹைப்ரிட் ஆர்பிட்டால் அப்படியே லோன் பேராக நைட்ரஜன் ஆட்டம் மேலே ப்ரெசென்ட் ஆகும். ஸோ இப்படி தான் நம்மளுக்கு மெத்தில் அமீனோட ஸ்ட்ரக்சர் வந்து ஃபார்மேஷன் ஆகிருக்கும். CH3NH2 மாலிகுல். புரிஞ்சுதா? ஸோ இந்த மாதிரி தான் பாண்டிங் டேக்ஸ் பிளேஸ் ஆகும். ஓவர்லேப்பிங் ஆஃப் அட்டாமிக் ஆர்பிட்டால்ஸ் அண்ட் ஹைப்ரிட் ஆர்பிட்டால்ஸ் நடந்து நம்மளுக்கு இந்த மாலிகுல்ங்கிறது ஃபார்மேஷன் ஆகிருக்கும். ஸோ எப்படி மெத்தில் அமீன் மாலிகுல் ஃபார்மேஷன் ஆகிருக்குங்கிறது புரிஞ்சுதா? ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். புரிஞ்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா தான் எத்தனை பேர்த்துக்கு இந்த டாபிக் பெனிஃபிட் ஆகிருக்கு, புரிஞ்சிருக்குங்கிறது எனக்கு தெரியும். ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நைட்ரஜனுக்கு இருக்க 3 ஹைப்ரிடைசேஷனில் sp3 அண்ட் எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம். நைட்ரஜனுக்கு மிச்சம் இருக்க sp2 ஹைப்ரிடைசேஷனும் sp ஹைப்ரிடைசேஷனும் பார்க்க போகிறோம். ஸோ sp2 ஹைப்ரிடைசேஷன்னா என்ன அண்ட் அதுக்கான ஒரு எக்ஸாம்பிளும், sp ஹைப்ரிடைசேஷன்னா என்ன அதுக்கான எக்ஸாம்பிளும் பார்க்க போகிறோம். அடுத்து ஆக்சிஜன் ஆட்டத்தோட ஹைப்ரிடைசேஷனும் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன், அதுவும் போய் பாருங்கள். கார்பன் ஆட்டத்தோடு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள். ஸோ எல்லாமே ஜென்ரல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் இருக்குது. மறக்காமல் வீடியோ விசிட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி லேர்ன் பண்ணிக்கோங்க. லிங்க், வீடியோவோட லிங்க் வந்து லிங்க் ஆஃப் த எல்லா வீடியோவும் வந்து பிளேலிஸ்ட்டாக ஜென்ரல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் இருக்குது. மறக்காமல் வீடியோவை விசிட் பண்ணி லேர்ன் பண்ணிக்கோங்க. அண்ட் என்னோடய சேனலில் மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னாலும் நான் கொரியரில் சென்ட் பண்ணுறேன். அண்ட் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இந்த மாதிரி டெக்ஸ்ட் புக்ஸ் ஏதாவது தேவைப்பட்டது கம்மியான ப்ரைஸில் அப்படின்னாலும் என்னோடய வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, ஜஸ்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டு திஸ் வீடியோ.